அடுத்த நாள் வெற்றியும் ரம்யா கிட்ட பேசுறதுக்காகவே போயிருந்திருப்பான். ஆனா ரம்யாவோ வெற்றியை கண்டுக்காமலே அங்க வந்து போயிருந்திருப்பா. அப்ப வெற்றி எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சு வெற்றின்னு கூப்பிடு, இப்ப நான் பக்கத்துலயே இருக்க எனக்கு கண்டுக்காமலே போறியே அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பான். வெற்றியும் ரம்யா கிட்ட எதுக்கு இப்படி நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றதுமே கேட்டுட்டு இருந்திருப்பா. ரம்யாவும் எப்படி நீ அடுத்த நாளே இவ்வளவு சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்க, தூங்கி இருந்துச்சு எல்லாத்தையும் மறந்துடுவியா என்ன, நான் தூங்கவே இல்லை எனக்கு எதுவுமே மறக்கல அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. அப்ப வெற்றியும் எனக்கு இருக்கிற பிரச்சனை நான் இந்த லவ் பண்றதுலாம் பத்தி யோசிக்கவே இல்லை ரம்யா, எனக்கு நீனா பிடிக்கும் ரம்யா, அதுக்காக அது லவ் கிடையாது, அப்படி உன்னை பார்த்ததும் கிடையாது ரம்யா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நம்ம பழைய மாதிரி எப்பவும் போல நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம், கலாச்சி பேசுறது எனக்கு திட்டுறது எனக்கு எல்லாமே பிடிக்கும் ரம்யா, அதுக்காக அது எதுவுமே லவ் கிடையாது, உனக்கு என்ன வயசாகுது எனக்கு என்ன வயசாகுது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ரம்யா, அடுத்த நாள் சாப்பிடுறதுக்கு என்ன வழினே தெரியாம இருக்கேன், எனக்கு இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை ரம்யா அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். ரம்யாவும் வெற்றி சொல்றத அமைதியா கேட்டுட்டு இருந்திருப்பா. வெற்றிக்கும் வேலை வந்துட்டு இருக்கோன்றதுனால இப்ப அவனுமே அங்க இருந்து போயிட்டு இருப்பான். வெற்றி பேசிட்டு போனதை பத்தி யோசிச்சுட்டு ரம்யாவும் அங்க நின்னுட்டு இருந்திருப்பா. அசாடோட இன்சார்ஜ் நெடுமாறனோட கையில வந்ததுல இருந்து எந்த ஸ்டாஃப்ஸ பார்த்தாலும் நெடுமாறன் திட்டிட்டு இருந்திருப்பாரு. ராஜனை எதுலயுமே இன்வால்வ் பண்ணாம நெடுமாறன் எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இதெல்லாம் ராஜனுமே நோட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. ஒரு பக்கம் ரொம்ப பிஸியா ரன் ஆயிட்டு இருந்திருக்கும். நெடுமாறனும் ரகுபதி சாரோட ரூமுக்குமே போயிட்டு அந்த சேர்லயுமே உட்காந்து அதை ரசிச்சிட்டு இருந்திருப்பாரு. ரகுபதி சாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா உடம்பே பெட்டர் ஆயிட்டு இருந்திருக்கும். கிச்சன்ல இருக்க ஒரு ஷெஃப் சிவா கிட்ட நெடுமாறன் சார் தான் அடுத்த சிஓன்னு சொல்றாங்களே அப்படியே அப்படின்றதுமே கேட்டுட்டு இருந்திருப்பாரு. சிவாவும் அப்படி நடந்துச்சுன்னா அடுத்த ஜெயில இந்த ரெசார்ட் தான், எல்லாரும் கையில விலங்கோட தான் சுத்தணும் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பான். ரகுபதி சாரோட டிஸ்சார்ஜ் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுமே நடந்துட்டு இருந்திருக்கும். அப்ப ரகுபதியும் ராஜன் கிட்ட ரெசார்ட்லாம் எப்படி போகுது எல்லாம் ஓகேவா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாரு. ராஜனும் நீங்க உடம்பு முடியாம இருந்தப்ப செஃப் நெடுமாறன் தான் ரெசார்ட் இன்சார்ஜ் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. கேட்கிற ரகுபதியும் அது கரெக்ட் தானே, நெடுமாறனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஃபாரின்ல இருந்தப்பெல்லாம் நெடுமாறன் தானே இந்த ரெசார்ட்டை பாத்துக்கிட்டான், அடுத்த சீனியரும் நெடுமாறன் தான், அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ரகுபதியும் ராஜன் கிட்ட நாளைக்கு இன்வெஸ்டரோட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. இப்ப ரியாவும் நாளைக்கே வாப்பா நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. ரகுபதியும் ஆமாமா நாளைக்கே இதை பண்ணியே ஆகணும் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. ஜான்மே பயங்கர ஹாப்பியா நெடுமாறன் கிட்டமே வந்துட்டு ரகுபதி சார் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ரெசார்ட்டுக்கு வராராம், இன்வெஸ்டர் கூட ஒரு மீட்டிங்குமே அரேஞ்ச் பண்ணிருக்காரு, அடுத்த சிஇஓ யாருன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண போறாரு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எப்படியும் அடுத்த சிஇஓ நீங்க தான் எனக்கு நல்லாவே தெரியும், அதனால உங்களுக்கு விஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்த சிஇஓ ஆக போறத நினைச்சு நெடுமாறனுமே பயங்கர ஹாப்பியா இருந்திருப்பாரு. பாண்டி எடிசன் சொல்லிட்டு 3 பேரும் பேசிட்டே வந்திருப்பாங்க. அங்க வந்த உத்தமன் 3 பேரும் கும்பலா வரீங்க, இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கடா, நெடுமாறன் தான் இந்த ரெசார்ட்டோட அடுத்த சிஇஓன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க, நினைக்கிறப்ப எனக்கு வயித்துல புளிய கரைக்குதுடா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, அப்புறம் இந்த மாதிரி ஓபி அடிக்கிற வேலை பண்ணாம ஒழுங்கா வேலையை பாருங்க, கேக்குற எடிசனும் அப்ப இதுக்கப்புறம் பேண்ட்ரிக்கு போகவே முடியாதா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். வெற்றியோட வேலை என்ன சார் ஆகும் அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பான். உத்தமனும் நான் தான் இருக்கலடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. எல்லாரும் கடையில அமைதியா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதை பாக்குற அக்கா என்னடா ஆச்சு உங்களுக்கு, ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க அப்படின்றதுமே கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ரம்யாவும் அவங்க அம்மா கிட்ட நடந்த விஷயத்த சொல்றதுக்காகவே வந்திருப்பா. அப்ப வெற்றியும் ரம்யாக்கு ரெசார்ட்ல ட்ரைனிங் முடிய போதுல இனிமேல் பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சோகமா இருக்கா அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். அவங்க அம்மாவே அதுக்கேண்டி சோகமா இருக்கா, கடையில தான் எல்லாம் ஒன்னா தானே இருக்க போறோம், ட்ரைனிங் வேற முடிய போதுன்னு சொல்றாங்க, ஏதாச்சும் கத்துக்கிட்டே இல்லையா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாங்க. பாண்டியும் அதெல்லாம் ரம்யா சூப்பரா சமைக்க கத்துக்கிட்டா அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாங்க. ரம்யாவோட அம்மாவும் அடுத்து அவளுக்கு கல்யாணம் தான் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாங்க. தூரமா போனதுக்கு அப்புறம் வெற்றியும் ரம்யா கிட்ட லூசா நீ ரம்யா இதெல்லாம் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க, அமைதியா வேலையை பாரு அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாங்க. ரம்யாவும் ஒரு மாதிரியே தான் இருந்திருப்பா. அதனால இன்வெஸ்டர் மீட்டிங்க்கு எல்லாருமே வந்திருப்பாங்க. அப்ப ரகுபதி சார் இல்லாத நேரத்துல ரெசார்ட் நெடுமாறன் நல்லா மெயின்டைன் பண்ணார்ல அப்படி சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாங்க. ரகுபதி சாருமே அங்க வந்திருப்பாரு. அங்க இருந்தவங்க எல்லாருமே எப்படி இருக்கீங்க சார்னு சொல்லி நல்லா விசாரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. நெடுமாறனும் பயங்கர ஹாப்பியா இப்ப அந்த மீட்டிங்க்குமே வந்திருப்பாரு. ரகுபதி சாரும் நெடுமாறன் கிட்ட நான் ரெசார்ட்ல இல்லாதப்போ நல்லபடியா ரெசார்ட் ரன் பண்ணிருக்கேன் நெடுமாறன், ரெசார்ட்டை பத்தி எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதே அளவுக்கு உனக்குமே தெரியும் நெடுமாறன், அதனால இந்த ரெசார்ட் இன்னும் நல்லா போய்கிட்டு இருக்கு, இந்த சிஓ யாருன்னு சொல்லிட்டு நான் அனௌன்ஸ் பண்ண போறேன், எவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த சீட்ல அடுத்து உட்காரங்களும் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நெடுமாறனுமே பயங்கர ஹாப்பியா அங்க உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. அப்ப ரகுபதியும் சிஓ ராஜன் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. கேக்குற நெடுமாறனும் இப்ப பயங்கரமா கடுப்பாயிட்டு பங்கு எந்திரிச்சு போயிட்டு இருப்பாரு. ராஜன் தான் அடுத்த சிஓ அனௌன்ஸ் பண்ணதுனால இப்ப ரியாக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கும். ரகுபதியும் ராஜன் அந்த சேர்ல உட்காரத்துக்காகவே கூப்பிட்டு இருந்திருப்பாரு. அவரு கோச்சிட்டு போயிட்டாரு அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். ரகுபதியும் நெடுமாறன் அப்படிதான் கோவத்துல பண்ணுவான், அதுக்கப்புறம் சரியாயிடுவான், நீ வந்து உட்கார் ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ராஜன் அந்த சீட்ல உட்கார வச்சிருந்திருப்பாங்க. ரகுபதியும் அவரோட கேபின்லமே இருந்திருப்பாரு. அங்க போன நெடுமாறனும் பயங்கர கடுப்புல ரகுபதியை போட்டு திட்டிட்டு இருந்திருப்பாரு. நெடுமாறனும் இப்ப ரகுபதி கிட்ட இந்த ரெசார்ட்ல உங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் இருக்கு, வரதுக்கு முன்னாடி இருக்கும் இந்த ரெசார்ட் வெறும் காடா மட்டும் தான் இருந்துச்சு, வந்ததுக்கு அப்புறம் தான் இது இவ்வளவு பெரிய ரெசார்ட் ஆச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், சிஓ போஸ்ட் வேற யாருக்கும் தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்திருப்பாரு. ரகுபதியுமே இந்த மாதிரி ஆட்டிடியூடா பேசுறது உன் டீம் கிட்ட வேணா இது ஒர்க் அவுட் ஆகும், என்கிட்டயும் இந்த ரெசார்ட்டை தாங்கி பிடிக்க போற சிஓ கிட்ட இந்த மாதிரி பேசலாம் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு. ரகுபதி உனக்குன்னு தனி திறமை இருக்குன்னு நல்லாவே தெரியும் நெடுமாறன், ராஜன் அவன் சுத்தி இருக்கிற மக்களை புரிஞ்சு நடந்துப்பான், மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த போஸ்ட்டுக்கு அவன் கரெக்டா இருப்பான் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. நெடுமாறனுமே கடுப்பாயிட்டு சாதாரண வேலைக்காரனோட பையனுக்கு சிஓ போஸ்ட் தரீங்களா அப்படின்னு சொல்லி கடுப்பாயிருந்திருப்பாரு. இப்ப ரகுபதி நீயும் அங்க தான் நெடுமாறன் வந்திருக்க அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. நான் என் சொந்த உழைப்புல வந்திருக்கேன், ரெசார்ட் இருக்கிற இடம் தெரியாம போக போது நானும் தான் பாக்க போறேன், அதுக்கப்புறம் தான் இந்த ரெசார்ட்டோட உண்மையான டவுன்ஃபால்மே ஆரம்பிக்க போகுது, இந்த ரெசார்ட்ல இருந்து ரிசைன் பண்றேன், நான் இங்க இருந்து போறேன் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. எல்லாம் மருந்து மாத்தெல்லாம் சாப்பிட்டு உடம்பு நல்லா பாத்துக்கோங்க, இதுக்கப்புறம் தான் நிறைய
நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி நெடுமாறன் இப்ப அங்க போயிட்டு இருப்பாரு. நெடுமாறன் இந்த ரெசார்ட்டை விட்டு போறேன்னு சொன்னதை கேட்ட ரகுபதியுமே கொஞ்சம் பதட்டமாயிட்டு இருப்பாரு.